தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கி திக்கி நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன்னை கொஞ்சி கொஞ்சி போறா தித்தி தித்தி நெஞ்சில் தில்லானா. வழக்கமா 5-6 பெக்கி கூட்டமா உட்காந்துருக்கு. இன்னைக்கு என்ன ஒரு குரங்கு மட்டும் குத்த வச்சு பாடிக்கிட்டு இருக்கு. சரி, ஒருத்தரை வச்சே நம்ம வியாபாரத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கி திக்கி நெஞ்சில் தில்லானா. ராணிகா, ஏக்கா ராணிகா. ஏய் சின்ன பொண்ணு வாட்டி, இன்னைக்கு உன்னை பார்க்க ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்க. பரவாயில்லையே, கண்ணெல்லாம் தெரியுது போல. அப்படிலாம் இல்லையேக்கா, எப்பவும் போலதான் இருக்கேன். வாடி வா, இன்னைக்கு என்ன வியாபாரம் வச்சிருக்க? என்ன வியாபாரம் தான் வச்சிருக்கேன். என்னடி என்னன்னு கேட்டா பதிலுக்கு என்னன்னே சொல்ற? பின்ன பொய்யாட்டி சொல்ற, என்ன வியாபாரம் தான். ஒன்னும் சரியா விளங்கலையேட்டி. ஆமா, அப்படியே உனக்கு புரிஞ்சிட்டாலும் ஏன்டி அவ என்ன விக்காளான்டி? என்ன என்ன? ஓ என்னையா? ஆயில், ஹேர் ஆயில். தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொன்னான். மெல்லெல்லாம் சாகாது, ரொம்ப ஸ்பீடாவே செத்துரும் போல. அதெல்லாம் காப்பாத்திக்கலாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்டி வியாபாரம் பார்க்கவா கிட்டக்க வந்து என்ன இருக்குன்னு காட்டணும். இப்படி எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி டி? ஏக்கா நீங்க ஓவரா கசடுவீங்கக்கா, அதான் நான் பக்கத்து தெருல போய் விற்கலான்ட்டு போறேன். நாங்களாடி ஓவரா கசடுறோம், நீ தான் ஓவரா ரேட்டை வச்சு வித்துட்டு இருக்க. நான் கஷ்டப்பட்டு களவாண்டு வர்றத இவங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கணுமா? அது எப்படி முடியும்? அம்மணி சின்ன பொண்ணு, கையில என்ன மணி? ஆயில் மாதிரி இருக்கு, அது ஹேர் ஆயில் மாதிரி இருக்கு. வாடிமா வா, நீ தான் கரெக்டா சொல்லியிருக்க. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஹேர் ஆயில் குடுறி. என்னடி இவ வாங்கிக்கனாலும் வேணான்னு ஓடுவ. இப்ப என்னடி வாலண்டியரே வந்து வாங்குற? அது வேற ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நானும் முக்காடை போட்டு போட்டு தான் பாக்குறேன். ஆனா போற முடி நிக்கவே மாட்டேங்குது. அதான் கொட்டுற முடிய காப்பாத்துறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வாங்கி வைக்கலாமேன்னு பார்த்தேன். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காட்டி? ஏன் அப்படி கேட்டுவிட்ட? என்ன ஹேர் ஆயில்னே தெரியாம அதுக்குள்ளாட்டி வாங்கி தலையில தேய்க்கணுன்ற? ஹேர் ஆயில்னாலே தலைக்கு தேய்க்கிறது தானே அம்மணி. இந்தரே முக்காடு, அவ பேச்செல்லாம் கேட்காத. இது சூப்பர் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹேர் ஆயில். என்னடி நீங்களாட்ல பேசிட்டு இருக்கியே, இங்க ஒருத்தி நான் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? அது எப்படி ராணியக்கா, இத்தா பெருசா யானைக்குட்டி மாதிரி இருக்கீங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? ஏக்கா ஒரு மூலிகை ஹேர் ஆயில் வச்சு கொண்டு வந்திருக்கேங்க்கா. ஹேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், முடி கட்டுறது நின்னே போகும். ஏன் சின்ன பொண்ணு, ஓ முடி என்ன சின்ன பொண்ணு திடீர்னு இம்புட்டு நீளமா வளர்ந்து கிடக்கு? அப்படி கேளுடி. அதான்டி நானும் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். ஆளை பார்க்க வித்தியாசமா தெரியுதேன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது உனக்கு ஒரு செம்பட்டை பத்தின முடி இருக்குமே. ஆனா இப்ப பார்த்தா கருகருன்னு இவ்வளோ பெரிய முடியா இருக்கு. எப்படி? அப்படி கேளுங்க. நான் இந்த ஹேர் ஆயிலை கடந்த ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட முடியை பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியா நீளமா கருன்னு வளர்ந்துருக்கு. அது எப்படிடி ஒரே வாரத்துல முடி இப்படி கொத 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 கொதன்னு வளரும்? கொத இல்லடி, கரு. ஏதோ ஒண்ணு, அது எப்படி ஒரு வாரத்துல வளரும்? என்கிட்ட இருக்கிறது என்ன சாதாரண ஹேர் ஆயில் நினைச்சியா? சித்தா ஹேர் ஆயில். சித்தர்கள் முடி வளர்றதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் அப்படியே பக்குவமா பார்த்து செஞ்ச ஹேர் ஆயில், தெரியுமா? அப்படியாட்டி, அப்போ என் முடி கொட்டுற பிரச்சனை உடனே தீர்ந்துரும்ன்ற, அப்படிதானே? இந்த ஹேர் ஆயிலை மட்டும் நீ யூஸ் பண்ண அப்புறம் ஒரு முடி இருக்காது. தலையில ஒரு முடி இருக்காதாட்டி? கூமுட்ட தலையில இல்லட்டி, கீழே உதுந்து முடியா கிடக்குல்ல, அந்த மாதிரி ஒரு முடி தரையில இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, தரையில உதிர்ந்து இருக்காதுன்னு சொன்னியா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் மணி. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஹேர் ஆயில் முடி வளர்றதுக்கு மட்டும்தானா, வேற எதுக்கு யூஸ் ஆகுமா? உங்க முடி பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதான் நான் சொல்றேன். இல்லட்டி, எனக்கு பார்த்தீங்கன்னா வயசுலாம் கம்மி தான். ஆனா இந்த காதோரத்துல அப்புறம் இந்த வகுடு எடுக்கிறதுல 2-3 நரமுடி எட்டி பார்க்குது. என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து கிளவின்னு கிண்டல் அடிக்காருட்டி. ஒவ்வொரு வாட்டியும் ஃபங்க்ஷன் போகும்போது அதுல கண்மையை தாண்டி தடவிட்டு போறேன். அந்த வெள்ளை முடி கருப்பாக மாட்டி? ராணிகா, உங்க காதோரத்துல நரைக்கிறது வயசானதுனால நரைக்குதுக்கா. போடி கூறுகட்டவளை, எனக்கு வயசு என்ன ஆச்சுன்னு நினைக்க? 30 தான் ஆகுது பாத்துக்கா. இந்த வயசுல முடி நரைச்சா பித்த நரதாண்டி. ஏக்கா இது நல்லா இருக்கு, எல்லாருக்கும் வருஷத்துக்கு வருஷம் வயசு கூட்டிட்டு போகும், உங்களுக்கு மட்டும் என்ன குறைஞ்சிட்டு போகுது? போடி போக்கத்தவளை, நீ சொல்லிட்டு சின்ன பொண்ணு. என் முடி, அதாவது வெள்ளை முடி கருப்பா மாறுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஹேர் ஆயில் இருக்கா? எக்கா, இமயமலையில கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு செஞ்ச சித்தா ஹேர் ஆயில் இது. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையும், முடி சம்பந்தமா எல்லா வித பிரச்சனையும் தீர்ந்து போகும்.
எல்லா வித பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே நான் கூட என் வீட்ல இருக்க கடன் பிரச்சனையும் சேர்ந்து தீருமோன்னு நினைச்சேன்டி. ம் நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்டி முதல்ல முடி சம்பந்தமான பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, அப்படின்னா கண்டிப்பா என் முடி கொட்டுறது நின்றுன்ற. ஆமாமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சின்ன பொண்ணு, ஏன் வெள்ளை முடி கூட கருப்பாயிரும்ன்ற. ஆமாமா, அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. என்ன இவளுக 2 பேரும் ஹேர் ஆயில் வாங்க போறாங்க போல. இவங்க கேட்குற கேள்வியை பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த எண்ணெயை வாங்கி தேய்ச்சி முடியை நீளமாக வளர்த்துட்டாங்கன்னா நம்ம முடி மட்டும் கட்டையா இருக்குமே. அப்போ என்ன பண்ணுறது? இவங்கள விட நம்ம முடி நீளமாக கருகருன்னு வளரணும். அப்போ நாமளும் இந்த ஹேர் ஆயிலை வாங்கி தேய்க்கணும். ஏன் சின்ன பொண்ணு, எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை தேய்க்கலாமா? ஏன்டி ஏன் இந்த கேள்வியை கேட்குற? ஏன்டி, உனக்கு தான் முடி நீளமாக கருகருன்னு இருக்கே, நீ எதுக்கு இதை கேட்குற? அதுவா, அது எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு முடி பிரச்சனை இருக்கு, அதான் அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கலாமே நினைச்சேன். சொட்ட மண்டையில இருந்து கிழட்டு மண்டை வரைக்கும் எல்லா மண்டைக்கும் சரியான தீர்வு என்னோட சித்தா ஹேர் ஆயில். என்னடி சொல்ற? ஏக்கா, ஆமாக்கா, இந்த சித்தா ஹேர் ஆயில மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சொட்ட மண்டையில கூட முடி முளைக்கும்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, முடி நீளமா இருக்கவங்க தேய்ச்சா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? இருக்க முடியும் கொட்டி நாசமா போகும். சின்ன பொண்ணு, அப்ப எனக்கு ஒரு ஹேர் ஆயில் கொடுடி. ஆமா, ஒரு பாட்டில் என்ன ரேட்டு? ஏக்கா, என்னக்கா இது? இவ்வளோ பெரிய மூலிகைக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்குற ரேட்டை கொடுப்பீங்களா? அதான் நான் பார்த்தேன், நீ இமய மேலே அந்த மலை இந்த மலைன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? இமயமலையில ஒரே பனியா தானே இருக்கும், அங்க என்னடி செடி வளரும்? அங்க எப்படி மூலிகை பறிக்க முடியும்? என்ன இவ இப்படிலாம் எசக்க பசக்க கேள்வி கேட்டேன்னா எப்படி பதில் சொல்றது? அதான் நான் சொன்னேன்ல, சித்தர்கள் கண்டுபிடிச்ச சித்தா ஹேர் ஆயில்னு. இமயமலையில ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான பனி மூலிகை முளைக்கும், அந்த பனி மூலிகையிலிருந்து தயாரிச்ச ஹேர் ஆயில் தான் இது. என்ன பனி மூலிகையோ பன்னி மூலிகையோ, சரி எனக்கும் ஒண்ணு கொடு. சின்ன பொண்ணு, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தரணும். அதெல்லாம் நிறைய ஸ்டாக் இருக்கு. 2 லிட்டர் என்ன இருக்குல்ல? அது என்னடி எனக்கு 2 லிட்டரு? ஃபங்க்ஷன் வீட்டில் வடை போடுறதுக்கு 2 லிட்டர் என்ன தானே வாங்கினாங்க. பின்ன வெள்ளை முடி கருகருக்க, சிறுத்த கூந்தல் பெருபெருக்க, கொற்ற முடி ஒட்டி நிக்க வாங்குவீர் சித்தா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பாட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது 10 ரூபா ஜூஸ் டப்பா மாதிரில இருக்கு. இதெல்லாம் சரியா கண்டுபிடி. ஆமா ஆமா, 10 ரூபா ஆரஞ்சு கலரு டப்பா தான் இது. என்ன சின்ன பொண்ணு, சித்தா ஹேர் ஆயில் சித்தா ஹேர் ஆயில்னா இப்படி ஆரஞ்சு கலர் டப்பால ஊத்தி வச்சிருக்க? அது வேற ஒண்ணும் இல்லட்டி, அங்கிருந்து எனக்கு வரும்போது 2 லிட்டர் ஒரு பெரிய கேனா வந்துச்சு. ஆனா யார் மொத்தமாக வாங்க போறீங்க? அதான் சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வச்சிருக்கேன். அட பாவிங்களா, எந்த பாட்டில்ல ஊத்தி வச்சிருக்கேன்னு வரைக்கும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாளுங்களே. சரிடி, ஒரு பாட்டில் எடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். எடுத்துக்காட்டி. என்ன பண்ணு, உன் முடிய பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. இதே மாதிரி எனக்கு வளரும்ல? உனக்கு இதே மாதிரி முடி தானே வேணும்? கண்டிப்பா வளரும். நானே ஒட்டு முடியை வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த ஹேர் ஆயில வித்துறலான்னு பார்க்கேன். இதே மாதிரி முடி வேணுமா? அப்போ ஒட்டு முடி தான் வாங்கி வைக்கணும். ஐயோ, இதை விட உனக்கு சூப்பரா வளரும் டி. நீ தான் வெயில் படாம மண்டையை முக்காட போட்டு மூடி வச்சிருக்கியே, சும்மா காடு மாதிரி கத்த 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 கத்தன்னு கத்தே வளர போகுது பாரு. இந்த எண்ணெயில ஏதோ ஒரு வாசனை வருது, நல்ல பழக்கப்பட்ட வாசனையா இருக்கே. ஐயோ, உளுந்த விட போட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாளா இவ? முடி வளருக்கு தேவையான மூலிகை தான் அந்த மாதிரி மணக்குட்டி. பாப்பாத்தி, அந்த எண்ணெய் இங்க கூட நான் மணத்து பாக்கேன். இந்தாங்கக்கா, எங்கேயோ பழக்கப்பட்ட வாசனையா இருக்கு, ஆனா என்ன வாசனை தான் கண்டுபிடிக்க முடியல. இந்த எண்ணெய் வாசனையை பார்த்தா ஏதோ உளுந்த வடை மாதிரி வாசனையா இருக்குல்லட்டி, குடுங்க பாக்குறேன். ஆமா, வடை வாசனை தான் அடிக்குது. ஐயோ, வடை போச்சே. அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லா மூலிகையோடையும் சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து காய்ச்சிருக்கோம்ல, அதான் அந்த வாசனையா இருக்கும். ஆனா சின்ன பொண்ணு, இது பியூரா வடை வாசனை அடிக்குதே, அதானே? ஆமா, நீங்க எல்லாம் பெரிய நாய் பரம்பரை, மோந்து பார்த்தே சொல்லிடுவீங்க. இருங்களேன்டி, நான் தான் சொல்றேன்ல சித்தா ஹேர் ஆயில்னு. சின்ன பொண்ணு, இந்த ஹேர் ஆயில தேய்ச்சா இருக்கிற முடி எதுவும் கொட்டிடாதே. இது ஒரு நியாயமான கேள்விதான்க்கா. ஆனா இந்த கேள்வியை என் முடிய பார்த்தோட்டு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அதான்க்கா எனக்கு கோவம் வருது. சரிடி, இந்த வாசனையை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, ஆனா உன் கூந்தலை பார்த்தா எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா எனக்கு சந்தேகமா தாண்டி இருக்கு, ஒரு வாரத்துல எப்படி இப்படி ஓவரா வளரும்? ஷோப்பா, இந்த ஒட்டு முடிய ஒரு நிமிஷம் தலையில தூக்கி வச்சுட்டு இதுக்கு ஏன் இவ இவ்வளவு கேள்வி கேட்கறான்னு தெரியலையா? ஒரு ஹேர் ஆயில விற்கிறதுக்கு ஹேரெல்லாம் ஒட்டிட்டு வர வேண்டியது இருக்கு. ச்சே, என்ன கொடுமை சார் இது. சின்ன பொண்ணு, ஒரு பாட்டில் என்ன விலை? ஒரு பாட்டில் வந்து 250 ரூபா. ஏண்டி, இதுல 200 மில்லி தான் இருக்கும் போல, இது எப்படி 280 ரூபா? ஏக்கா, உங்களுக்கு மட்டும் தான் 280 ரூபா. கீழே தெரியல கீதா இருக்கல்ல, அவகிட்ட சொல்லிடாதீங்க, அவகிட்ட 300 ரூபான்னு வித்துட்டு இருக்கேன்.
எப்படியும் வேலையை சொன்னதுக்கு அப்புறமா நீ 50 குறைங்க 100 குறைங்கன்னுவீங்க. அதான் ஒரே ரேட்டா குறைச்சே சொல்லிடலான்னு பார்த்துட்டேன். இருந்தாலும் சின்ன பொண்ணு நீ 200 ரூபாய்க்கு தரலாம் தெரியுமா? இருந்தாலும் பாப்பாத்தி நீ என்ன வாங்காம இருக்கலாம் தெரியுமா? சரி டி, 250 ரூபா தர்றேன் என்ன? சீக்கிரம் தாங்கக்கா, வீட்டுல போய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்னடி முக்கியமான வேலை? அதெல்லாம் என் தலைக்கு மேல இருக்கு வேலை. அது என்ன சின்ன பொண்ணு தலைக்கு மேல வேலை? வேற என்ன, என் தலையில இருக்க தோப்பா முடியும் முதல்ல கலட்டி கீழே வைக்கணும். மண்டையெல்லாம் ஒரே அரிப்பு. ஏக்கா ஒரு பாட்டில் போதுமா, இன்னொரு பாட்டில் வாங்கி தேய்ச்சிக்கிறீங்களா? முதல்ல இதை வாங்கி தேய்ச்சி பாத்துக்கிறேன் டி, அப்புறம் வேணும்னா இன்னொரு பாட்டில் வாங்கிக்கிறோம். ஸ்டாக் இருக்காதுக்கா, அதான் சொன்னேன். போதும் டி, இதுவே போதும். நல்ல வேலை, ஃபங்க்ஷன் வீட்டில் வடை போட்ட எண்ணெய வேண்டான்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இப்போ நம்ம இதை ஹேர் ஆயில்னு சொல்லி பிஸ்னஸே பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்காச்சும் இந்த வடை ஹேர் ஆயில் வேணும்னா, சாரி சித்தா ஹேர் ஆயில் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் முடி நல்லா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, நம்மளோட இன்னொரு சேனல் ஏஎம்எஸ் மகின் வியூஸையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனுங்க, நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். மனோஜ் பூங்குயில், ரோகிணி, மனிஷா, அனு முகமது கனி, பிரேமா, கவி, கலை, ராதிகா, அம்பிகா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மராஜா, அபிநயா, காகிஸ்கா, சனா, கோபிகா, தமிழ்ச்செல்வம், சுபா, கோவிந்தசாமி, சங்கீதா, பவித்ரா, சனாவோட சித்தப்பா சித்தி, அவங்களுக்கு வர 20ஆம் தேதி திருமண நாள். பிரதீபன், நிரோ, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. ஆறுமுக நெறி ராஜேஷ், அப்புறம் ராம்குமார், ராமலட்சுமி, ராதிகா ஃப்ரம் மதுரை, நந்தினி ராஜேஷ், லெவினா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. ஏன் ஜாமிலா, எல்லாரும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க மணி. அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. யாரில் அவங்க நேம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களோ அவங்க நேம் மறக்காம வீடியோல சொல்லப்படும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோல உங்க நேம் வரலன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வர. எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க.